இந்த வீடியோல பி ஃபார்மசி அண்ட் டி ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட் செக்டரில் ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத என்னோட 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் 1 year அனலைசிஸை கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது கூட அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், சேலரி பேக்கேஜ் அப்படின்னு A to Z கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபார்மசி முடிச்சுட்டு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணும்னு ஆம்பிஷனோட இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்ப புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட், டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கட்டாயமா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது PCIல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மசிஸ்ட்ல என்ன கோரான ஜாப், நம்மளோட கவர்மெண்ட் செக்டர்ல என்ன கோரான ஜாப் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கான எக்ஸாமினேஷனோட டஃப்னஸ், சேலரி பேஸ் பண்ணி 3 கேட்டகரியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேட்டகரிஸ் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி உங்களுக்கு ஹை சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும், ரெப்யூட்டடாக இருக்கும். உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50Kலேருந்து 70K வரைக்கும் உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். சேம் சேலரி பேக்கேஜ் ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸாமினேஷனுக்கும் வந்து டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் கேட்டகரி சேலரி பேக்கேஜ் 35,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் லெவலாகவும் இருக்காமல் ரொம்ப ஈஸியான லெவலும் இல்லாமல் ஸோ மாடரேட் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இந்த செகண்ட் கேட்டகரி ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் அண்ட் தென் உங்களோட எஃபர்ட் வந்து எவ்வளோ போட முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து போட்டிங்க அப்படின்னா மினிமம் இந்த ஜாபை கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் 100% வந்து சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் வந்து ஆயிடலாம். ஆனால் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 30Kலேருந்து அதுக்கு கீழே தான் வந்து இருக்கும். ஸோ அதில் தேர்ட் கேட்டகரியில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் இந்த வீடியோவை எப்படி உங்ககிட்ட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஷேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, முக்கியமாக உங்களோட காலேஜ் ஜூனியர்ஸ் கிட்ட, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்க ஜூனியர்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் காலேஜில் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இந்த அவேர்னஸ் தெரிஞ்சிருந்தால் நான் கரெக்டாக வந்து கைடும் ஆயிருப்பேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஸோ இதில் ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. தேர்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ஏன் ஜாப் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் ஃபார்மசிஸ்ட், ஏர்போர்ட் ஃபார்மசிஸ்ட், அண்ட் தென் ஃபார்மகோபியர் கமிஷனில் ஃபார்மசிஸ்ட்டாக, அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் ஃபார்மசிஸ்ட்டு, பேங்க் ஃபார்மசிஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட் இன் NHM. ஸோ NHMனா ஒன்றும் இல்லை, ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா NHM அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஆர் பர்மனன்ட் ஜாபாக வந்து இருக்கும். நம்மளால் வந்து மேக்ஸிமம் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் யார் கையில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்தந்த ரெக்யர்மெண்ட் போர்டு கையில் வந்து இருக்குது. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்கும். அதன் இதுக்கான சேலரி வந்து 30,000லேருந்து அதுக்கு கீழே வந்து இருக்கும். எக்ஸாம் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பி ஃபார்மசி ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் எழுதினாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட், PCIயால் ரெக்கக்னைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் படித்து முடிச்சுட்டு உங்களோட PCI சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான வேக்கன்சி பார்த்து வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான வைவா கொஷின் கேட்டாலும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் செகண்ட் கேட்டகரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கேட்டகரியில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரயில்வே ஃபார்மசிஸ்ட் வந்து வரும், அதுக்கப்புறம் எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட் வரும், CGS
ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கான ஃபார்மசிஸ்ட், இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட், நேவி ஃபார்மசிஸ்ட், ஃபைனலாக உங்களுக்கு சிபாய் ஃபார்மசிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மனன்ட் ஃபார்மசிஸ்ட் ஜாபுக்கு கீழே வந்து வரும். ஸோ இது எல்லாமே நான் வந்து செகண்ட் கேட்டகரியாக வந்து வச்சுருக்கேன். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இது யாருக்காக அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து பர்மனெண்ட் ஜாபில் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஜாப் ஸ்டாஃபு, ஸோ அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் ஸ்கீம்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு நம்மளோட வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்மளோட சென்னையில் வந்து வேகன்சி விட்டுருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ மேலே ஐக்கானில் பட்டன் வந்து தரேன், ஸோ கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலாக எக்ஸ் சர்வீஸ் மேனு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி பர்மனெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தனித்தனியாக ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ரீசன்ட் டேஸாக நான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி டிஎம்ஸ் வந்து அதிகமாக வந்து வந்துட்டுருக்கோம். சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, மார்க்ஸ் என்ன ஸ்கோர் பண்ணணும், லைக் நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் அப்படின்னு எக்கச்சக்கமான டிஎம்ஸ் வந்து வரும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு மெசேஜஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை பண்ண விருப்பமே வரல. ஸோ நான் ஏன் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்து நிறைய பேர் அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் வந்து பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் வந்து அன்ஃபாலோ வந்து பண்ணிடுறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்கு, கமெண்ட்டு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ். ஸோ ஒரு புதுசாக வந்து நம்மளோட சேனலில் ஒருத்தர் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சேனல் வந்து ட்ரஸ்டடாக இருக்கா, இன்னும் நம்பலாமா அப்படின்ற ஒரு அத்தாரிட்டிக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, ஸோ இதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே வந்து தேவைப்படுது. பர்சனலாக எனக்கு என்ன ஆசைனா, என்னோட ஆடியன்ஸை நான் தப்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சப்போஸ் மீறி எரர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ என்ன கமெண்ட் செக்ஷனில் கைட் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் போது உங்களோட லைக்ஸ் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் அப்ரிஷியேஷன் பண்ணிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் அது வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான கைடன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் 100% கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ரீப்ளை வந்து பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுது. அடுத்து செகண்ட் கேட்டகரிக்கான ஜாப் வந்து பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிக்கு போக ரொம்பவே ஆசை வந்து படுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இதில் இந்த கேட்டகரிக்கு போத் பிஃபார்ம் அண்ட் டிஃபார்மசி வந்து எலிஜிபிள். ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30 to 50K வரைக்கும் உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் லெவலும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்ம படித்தது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே படித்தோம் அப்படின்னா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தோன்னா, ஸோ இந்த செகண்ட் கேட்டகரி ஜாபுக்கு வந்து ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் எப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். செகண்ட் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இன்கேஸ் வந்து தேர்ட் கேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க இல்லையா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பர்சனலாக இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண சான்சஸும் இருக்குது. செகண்ட் கேட்டகரி போஸ்ட்டுக்கு டி ஃபார்மசி ஸ்டூடெண்ட் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ எந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, ஃபார்மசிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த செகண்ட் கேட்டகரி ஜாபுக்கெல்லாம் அப்ளை வந்து பண்ண முடியும். அடுத்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அரித்மெட்டிக், ஜென்ரல் அவேர்னஸ், லாஸ்ட்டாக ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அதிகம், 70 மார்க்ஸ். மீதி இருக்க 3 கேட்டகரிக்கும் 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 90 minutes வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் கேட்டகரி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பற்றி வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரீம் ஜாபும் இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஈவன் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க எனக்கான ட்ரீம் ஜாபும் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமெம்பர் அண்ட் தென் அவேர்னஸ், ஒரு செகண்ட் ரிலாக்ஸாக வந்து கேளுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கம்மிங் April 19 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா ஃபுல்லாக வந்து
வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் 18 to 34 ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ் தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ண எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக இப்போது 2024 நடந்த நியூஸை பற்றி, நியூஸ்ன்னு வந்து சொல்ல முடியாது, நம்மளோட இஷ்யூஸை பற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட நார்த் சைடில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க. ஸோ ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா பயங்கர லென்த்தாக வந்து போகும். ஸோ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ரிலீஜியஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாபரி மஸ்ஜித் இடிச்சுட்டு ஸோ ராம் மந்திரம் வந்து கட்டினாங்க. ஸோ பயங்கரமாக ஹிந்து முஸ்லீம்ஸ் ரெண்டு பேரும் வந்து இந்தியாவில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கலவத்தை வந்து கிரியேட் வந்து பண்ணாங்க. இவன் வந்து முஸ்லீமு, ஸோ அதனால தான் இவன் மஸ்ஜித் இடித்ததை பற்றியெல்லாம் பேசுகிறான்னு எச்சத்தனமாக என்னோட ரிலீஜியஸை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ என்னோட எல்கேஜிலேருந்து ஸ்கூலிங் லைஃப், எல்கேஜி 10th 12th அண்ட் தென் என்னோட காலேஜ் லைஃபு அண்ட் தென் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ண ஏரியா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு எல்லாரு கூடயும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து படித்து க்ரோ ஆனேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற எல்லா ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து தெரியும். ஸோ நம்மளோட சேனல் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து படிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்ந்து தான் இருக்கிறோம். ஓகே, இந்த கெட்ட விஷயத்துலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே நடந்தது எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளோட சவுத் இந்தியாவில் இந்த ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே வந்து நடக்கலை. காட் கிரேஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு பழகிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படியே லாஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு ஸோ நான் என்னோட சைட்லேருந்து காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் முக்கியமான நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் எதுக்காக சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்களா? லாஸ்ட் 2 year ஆச்சு எம்ஆர்பில இருந்து ஃபார்மசிஸ்டுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணி. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அவங்க போடவே கிடையாது. ஸோ யூடியூப்ல ஒரு சேனலே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மினிஸ்டர் வந்து இந்த ஸ்பீச்சில் அது பேசினாரு, அந்த ஸ்பீச்சில் இது பேசினாரு, இந்த ஸ்பீச்சில் இந்த அப்டேட் கொடுத்தாரு அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் நானே வந்து இன்க்ளூடட் என்னோட கண்ணால் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ மக்கள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் அதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு சீரியஸா. என்னோட சேனல்ல 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. 1000ல 1500ல தோத்தவங்களும் இருக்காங்க, ஜெயிச்ச பார்ட்டிஸும் வந்து நான் இன்க்ளூடிங் வந்து பார்த்துருக்கேன் என்னோட கண்ணாலே. ஸோ நான் உங்களை எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து இருக்குது. ஸோ நமக்கான ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ ரிலீஜியஸ் சைடில் நம்மளை வந்து நமக்குள்ளே வந்து சண்டே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மூணாவது விஷயம், நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லட்சமாக நம்ம வந்து கொட்டி வந்து படிக்கிறோம். ஸோ நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நம்மளோட ஸ்டேட்டில் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ பீப்புள்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இப்போயாவது கண்ணு முழிச்சு பாருங்கள். ஸோ எல்லாருமே உங்களோட ஓட்ஸை வந்து பவருக்காக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ரூலிங் பார்ட்டி வந்து யார் இருக்கணும், யார் வந்து நமக்கு வந்து யார் நல்லது பண்ணுவா, ஸோ நல்லது பண்ணுவா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோ அப்படின்றத வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பர்டிகுலர் பார்ட்டியோட நேமை போட்டுட்டு மேனிஃபெஸ்டோ அப்படின்னு வந்து போடுங்க. ஸோ அதில் இருக்க மேனிஃபெஸ்டோ வந்து தெளிவாக வந்து படிங்க. ஸோ நம்ம படித்தவங்களே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்க, நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன், ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். ஸோ நம்மளே வந்து இந்த மாதிரி கிளியராக இல்லை அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அவங்கள வந்து சொல்லி புரிய வைப்போம்? ஸோ ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு யோசிச்சு வந்து இந்த டிசிஷன் வந்து எடுங்க. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு ஸோ கம்மிங் April 19 எலெக்ஷனில் ஸோ கரெக்டான பர்சனை வந்து எல்லாருமே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன விஷயம் யாருக்காவது தப்பாக தெரிஞ்சது அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கான ஜாப் லிஸ்ட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டரு, ஃபுட் இன்ஸ்பெக்டரு, ஃபார்மசிஸ்ட் சயின்டிஸ்ட்டு இன் சிடிஐ அண்ட் டிஆர்டிஓ. ஸோ இது என்ன அப்படின்னு ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும், நம்மளோட ஸ்டேட்டில் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் வந்து படுவீங்க. பட் யூபிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பி ஃபார்மசி வந்து நீங்கள் கட்டாயம் வந்து படிச்சிருக்கணும். டி ஃபார்மசி வந்து படிச்சிருக்கதா நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது. அண்ட் தென் கண்டக்டிங் பாடி யார் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ யார் அதை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் போர்டு ரெக்யர்மெண்ட் போர்ட்டலில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாமினேஷனோட பேட்டர்னு. ஸோ பேப்பர் 1
1 பேப்பர் 2 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 ஃபார்மசி, பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜ், டோட்டலாக 150 கொஷின்ஸ் வந்து நடக்கும். 250 மார்க்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நடந்தது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ மேலே வந்து நான் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலையும் யூபிஎஸ்சிலையும் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு நான் டீட்டெயிலாக கிளியராக இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கானதை நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை தயவு செஞ்சு வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ஒன்லி பி ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னா ஸோ அப்படி கிடையாது. ஸோ இதில் நமக்கு காம்படேட்டராக யார் வராங்க அப்படின்னா மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்படேட்டராக வந்து வந்திருக்காங்க. ரீசெண்டாக நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல்லையும் மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. நானும் அதுக்கான ரீப்ளை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் நம்பல அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் சேனலில் லேட் டிஸ்கஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் போய் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கடைசி 2 ஜாபை பற்றி பார்த்தோம் இல்லையா, டிஆர்டிஓ, சிஆர்டிஐ அப்படின்னு. ஸோ டிஆர்டிஓனா ஒன்றும் இல்லை, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் டிஆர்டிஓ அப்படின்ற சொன்னேன். அடுத்து சிடிஆர்ஐ, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நமக்கு ரிசர்ச்சில் வேக்கன்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு என்ன அப்படின்றத மற்றது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவேன். இந்த வீடியோலாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் வந்து கவர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா கமெண்ட்ஸும் நான் வந்து ரீட் பண்ணுவேன் அண்ட் தென் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ ஹோப் நான் இந்த வீடியோ மோர் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.